ரீசெண்டா சீமான் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களை குறிச்சு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்களா? நடிகருக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இப்ப இவரை பத்தி ஒரு நடிகன் அப்படின்னு சொன்ன அந்த சீமான் அவர்களை குறிச்சு நம்ம பார்க்கலாம் வாங்க. 1990 காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் இயக்குனரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா எழுத்து, திரைக்கதை, வசனம் ஆகியவற்றை எழுதி ஒரு எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. 2000ல அவர் ஒரு நடிகரா அறிமுகமாகிறாரு. இப்படி சீமான் அவர்கள் நிறைய படங்களை எழுதியிருக்காரு, நிறைய படங்களை இயக்கியிருக்காரு, நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஓகே, சீமான் அவர்கள் இயக்கின படத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். சீமான் அவர்கள் 5 திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. 1996ல பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு. 1998ல இனியவலே அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு. 2000ல வீரநடை அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு. 2006ல தம்பி அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு. 2008ல வாழ்த்துக்கள் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு. சீமான் அவர்கள் 1994ல ராசா மகன் அப்படின்ற படத்துக்கும், 1995ல பசும்பொன் அப்படின்ற படத்துக்கும், 2000ல வீரநடை அப்படின்ற படத்துக்கும், 2006ல தம்பி அப்படின்ற படத்துக்கும், 2007ல எவனோ ஒருவன் அப்படின்ற படத்துக்கும், 2008ல வாழ்த்துக்கள் அப்படின்ற படத்துக்கும் கதை, திரைக்கதை, வசனம் ஆகியவற்றில் பங்கெடுத்திருக்காரு. சீமான் அவர்கள் நடிகராக நடித்த படங்களை பத்தி பார்க்கலாம். ஒரு 20 படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு. 1994ல அமைதிப்படை, புதிய மன்னர்கள் அப்படிங்கிற 2 படத்துல நடிச்சிருக்காரு. 2001ல மிடில் கிளாஸ் மாதவன் அப்படிங்கிற படத்திலையும், 2005ல ஆடும் குத்து அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிருக்காரு. 2007ல போரி அப்படிங்கிற படத்திலையும், பள்ளிக்கூடம் அப்படிங்கிற படத்திலையும், எவனோ ஒருவன் அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிருக்காரு. 2009ல மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற படத்திலையும், 2010ல மாஸ்கோவின் காவேரி அப்படிங்கிற படத்திலையும், மகிழ்ச்சி அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிருக்காரு. 2011ல சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற படத்திலையும், உச்சிதனை முகர்ந்தால் அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிருக்காரு. 2013ல நாகராஜ சோழன் அப்படிங்கிற படத்திலையும், 2018ல டிராபிக் ராமசாமி அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிருக்காரு. 2019ல மிக மிக அவசரம் அப்படிங்கிற படத்திலையும், தவம் அப்படிங்கிற படத்திலையும், பஞ்சராஷரம் அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிருக்காரு. 2023ல முந்திரிக்காடு அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு. லாஸ்டா 2025ல LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட இவர் மத்தவங்களை நடிகன் அப்படின்னு சொல்லலாமா? இப்ப சொல்லுங்க, இவர் ஒரு நடிகரா இல்ல தியாகியா இல்ல போராட்ட வீரரா? நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.